வணக்கம், வெல்கம் டு த சேனல் ரெசிபீஸ் டெஸ்க். இன்றைக்கி நம்ம சில்லி கார்லிக் மஷ்ரூம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சாதம், ஃப்ரைட் ரைஸ், பிரியாணி, பூரி, சப்பாத்தியோடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு இது ரொம்பவே நல்லாயிருக்கும். இது செய்கிறது ரொம்ப ஈஸி தான். ஃபஸ்ட் இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்துட்டு எப்படி செய்கிறது அப்படின்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னால் இந்த ரெசிபீஸ் டெஸ்க் சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் என்ன போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். அதேமாதிரி மிஸ் பண்ணாமல் இன்ஸ்டண்ட்டாக பார்க்க முடியும். இப்போ நம்ம தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் சோம்பு, கருவேப்பிலை கொஞ்சம், 200 கிராம் காளான், மல்லி இலை கொஞ்சம், 12லிருந்து 15 சிகப்பு வத்தல், எலுமிச்சம்பழம் அரை எடுத்துக்கலாம், 10 பல் பூண்டு, ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி, அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், அரை டீஸ்பூன் கரம் மசாலா. ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து நல்லா சூடு பண்ணிடலாம். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அதில் சிகப்பு வத்தல் சேர்த்துட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் 30 நிமிஷம் அது அப்படியே ஊறட்டும். அது ஊறினதுக்கப்புறம் நம்ம இதை அப்படியே ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் அதில் தோல் உரித்து வச்சுருக்கிற பூண்டு சேர்த்துடலாம். இப்போ இது ரெண்டையுமே நம்ம அரைச்சிடலாம். இப்போ நமக்கு மசாலா ரெடி ஆகிட்டு நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு கடாய் எடுத்துடலாம். எடுத்துகிட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துடலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் அதில் சோம்பு சேர்த்துடலாம். சோம்பு நல்லா பொரிஞ்சிடட்டும். நெக்ஸ்ட் இதில் கருவேப்பிலை சேர்த்துடலாம். இப்போ இதை நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். கருவேப்பிலை ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இதில் நம்ம நீல வாக்கில் நறுக்கி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலர் ஆகட்டும். அது வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலராக மாறிடுச்சு. நெக்ஸ்ட் இதில் நம்ம தக்காளி பேஸ்ட் சேர்த்துடலாம். நம்ம வச்சுருந்த ஒரு தக்காளியை நம்ம மிக்சியில் அரைச்சி சேர்த்துடலாம். தண்ணியெல்லாம் விட வேண்டாம். தக்காளி அப்படியே நம்ம மிக்சியில் அரைச்சி சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ இதை மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா அந்த தக்காளியில் உள்ள பச்சை வாசனை போகட்டும். அது வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். இப்போ உப்பு சேர்த்தாச்சு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டலாம். இந்த தக்காளியில் உள்ள பச்சை வாசனையெல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம இதில் மஞ்சள் தூள், கரம் மசாலா சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த மசாலா சேர்த்துடலாம். அந்த சில்லி கார்லிக் பேஸ்ட் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதில் உள்ள பச்சை வாசனைலாம் போகட்டும். அது வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த சில்லியை வந்து நம்ம நல்லா தண்ணியில் ஊற வச்சுட்டு அரைச்சதுனால நல்லா அந்த கலர் வந்து பிரைட் ரெட்டாக இருக்கும். இதுக்கு நம்ம எந்த ஃபுட் கலரும் சேர்க்க தேவையில்லை. இப்போ இதில் உள்ள பச்சை வாசனையெல்லாம் நல்லா போயிடுச்சு. நெக்ஸ்ட் இதில் நம்ம நறுக்கி வச்சுருக்கிற காளான் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ காளான் நல்லா குக் ஆகட்டும். அது வரைக்கும் நம்ம இதை அப்பப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கலாம். இந்த காளான் எப்படி செலக்ட் பண்ணுறது, எந்த மாதிரி காளான் வாங்கணும், எப்படி இதை ஸ்டோர் பண்ணணும், எப்படி இதை வாஷ் பண்ணணும், எப்படி இதை கட் பண்ணணும் அப்படிலாம் தெரிஞ்சுக்கணுன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் அந்த வீடியோட லிங்க்கை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இல்லைனா ஆல்ரெடி நம்ம சேனலில் ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். எப்படி மஷ்ரூம்ஸ் க்ளீன் பண்ணணும் அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ மஷ்ரூம்ஸ் நல்லா குக் ஆகட்டும். மஷ்ரூம்ஸ் வந்து எப்பவுமே ரொம்ப குயிக்காக குக் ஆயிரும்.
அதனால் இது நம்ம ஃபாஸ்ட்டாக செஞ்சு முடிச்சிடலாம். நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக சப்பாத்திக்கு ஏதாவது சைட் டிஷ்ஷுன்னா கூட இதை ட்ரை பண்ணலாம். இப்போ இது நல்லா குக் ஆயிடுச்சு. நல்லா இது ஒரு ட்ரை ஃப்ரை, அதனால் இந்த மசாலாலாம் வந்து நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். அப்போ தான் இது நல்லா ட்ரை ஆகும். இந்த மாதிரி நல்ல ஒரு கன்சிஸ்டன்சி வந்தோடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம நறுக்கி வச்சுருக்கிற மல்லி எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நமக்கு சுவையான சில்லி கார்லிக் மஷ்ரூம்ஸ் ரெடி. இது நம்ம சாதம், பிரியாணி, ஃப்ரைட் ரைஸ், பூரி, சப்பாத்தியோடலாம் வச்சு சாப்பிட்லாம். இந்த டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இதை செய்கிறது ரொம்ப ஈஸி. லாஸ்ட்டாக நம்ம எலுமிச்சம்பழத்துலேருந்து ஜூஸ் புழிஞ்சு மிக்ஸ் பண்ணிடலாம். லைட்டான ஒரு புளிப்பு டேஸ்ட் இருந்தால் நல்லாயிருக்கும். அதனால் இதை நம்ம வந்து சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த ரெசிபியை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நானுமே போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். இதுவுமே மிஸ் பண்ணாமல் இன்ஸ்டண்ட்டாக பார்க்க முடியும். இந்த ரெசிபியை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து இந்த சேனலோட இணைந்திருங்கள். புதிய புதிய ரெசிபிகளுக்காக இந்த ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்றது கீழே உள்ள கமெண்ட்ஸ் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள்.